இந்த 12 முட்டாள்கள் தான், கல்வி இல்லாதவங்க தான் சொல்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் போயிட்டாங்க. எங்களுக்கு மனுஷர்கள் உபதேசித்தால் போதும். அதன் விளைவு எப்படி இருக்கும்? நாம் அக்கினியின் ஊடே போக முடியாது. நாம் தடுமாறுகிறோம், வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்டும் தடுமாறுகிறோம் என்றால் இந்த இடத்தை நன்றாக சிந்திக்கணும். கிறிஸ்துவிடம் இருந்து எனக்கு கல்வி வருதா? பிரகாசம் கிடைக்குதா? மனக்கண் பிரகாசம் கிடைக்குதா? இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அவருடைய பிரகாசம் நம்முடைய இருதயத்திற்குள் வராமல் நம்முடைய முகம் கிறிஸ்துவின் சாயலை எப்படி அடைய முடியும்? எப்படி இந்த அக்கினியின் ஊடே போக முடியும்? முடியாது. நீங்கள் இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை, கிறிஸ்துவை இவ்விதமாய் கற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு? புறஜாதியார் எப்படி கற்றுக்கொண்டிருப்பாங்க, அப்படித்தான் நீங்கள் ஒரு விக்கிரகத்துக்கு அடிமையாக இருக்கிறீங்க. நீங்கள் எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் கிறிஸ்துவிடம் போய் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அவர் என்ன போதனை சொல்லி கொடுத்தாரு? தன்னையே ஆயுதமாக எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்கிறார். அவ்வளோதான். மனுஷன் பலவீனன், இந்த மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டான், அதான் சத்தியம். நம்பு. உலகமெல்லாம் என்ன சொல்லும்? இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் என்று சொல்லும். ஆனால் கிறிஸ்து எப்படி கற்றுக் கொடுக்கிறார்? நீங்கள் எல்லாரும் என்னோடு கூட சிலுவையில் அறையப்பட்டீர்கள் என்று கற்றுக் கொடுக்கிறார். அதனால் உன்னை மோசம் போக்குகிற இந்த மனுஷ ஜீவிதத்தை குப்பையில் தூக்கி போட்டுட்டு அது சிலுவையில் அறையப்பட்டது என்று விசுவாசித்து என்னோட கூட நீங்கள் எழுந்ததுனால என்னை தரித்து கொண்டு இருக்கிறீர்கள், என்னை தரித்து கொள்ளுங்கள். அதைத்தான் சொல்கிறார். 22வது வசனம் கிறிஸ்து அப்படி கற்றுக் கொடுக்குறாரு. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மனுஷனாக இருக்கும்போது மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை, அந்த பௌதிக வாழ்க்கையை நீங்கள் களைந்து போட்டு, அந்த பழைய மனுஷனாக நீங்கள் எவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் அக்கினிக்கு கூட போக முடியாது. நீங்கள் எவ்வளோ தான தர்மம் கொடுத்தாலும், அன்னதானம் கொடுத்தாலும், உங்களுக்கு உள்ளதை எல்லாம் சுட்டரிக்க கொடுத்தாலும் இந்த அக்கினியின் மார்க்கத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டு வெளியே வர முடியாது. ஏன்னா நீங்கள் மனுஷர்கள், நற்கிரியை செய்கிற மனுஷர்கள். யாரும் இந்த அக்கினியின் ஊடே போக முடியாது. இது ஏன் புரியலை? புரிய விரும்பலை. அதான் காரணம். அநேகர் இஸ்ரவேலரை பார்த்து ஆண்டவர் அப்படிதான் சொல்கிறார், என் பேச்சு ஏன் உங்களுக்கு புரியலை? என் கேட்கறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு வேற மாதிரி ஒரு மாடலை விரும்புகிறீங்க. அப்படி இருக்கணும் போதகர், இப்படி இருக்கணும் போதகர், இது அவருடைய தகுதியாக இருக்கணும், இது அவருடைய கல்வியாக இருக்கணும்னு நீங்கள் உங்களுக்குள்ளே சில காரியங்களை கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டு இங்கே அங்கே போய் கேட்குறீங்க. என்னுடைய உபதேசம் பிதாவினுடையது, உங்களுக்கு கேட்கறதுக்கு மனதில்லை. கர்த்தருடைய உபதேசத்தை கேட்கறதுக்கு மனது இல்லை என்றால் வேற எந்த உபதேசத்தை கேட்டாலும் அது தேவனுடையதல்ல, பிசாசனுடையதுன்னு சொல்கிறார் ஆண்டவர். யோவான் 8:43-44 அவர் சொல்கிறார். ஆனால் அப்படி தெரியாது. அதன் விளைவு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அக்கினியை நம்மால் கடக்க முடியாது. பழைய மனுஷனை நீக்கி போடுங்க. அது சிலுவையில் அறையப்பட்டவன், குப்பை தொட்டிக்கு போனவன் அல்ல. அவன் அறையப்பட்டு அவன் அடக்கம் பண்ணப்பட்டவன். இப்போ உங்களை புது சிருஷ்டியாக கிறிஸ்து உயிர்த்தெழுதலில் அவருடைய சரீரம், அவருடைய உடலை கொடுத்திருக்கிறாரு, அவருடைய ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறாரு, அவருடைய ஆவி நமக்குள்ளே இருக்கு. அதான் கிறிஸ்து நமக்குள்ளே. இதுதான் ஜீவன். இப்போ நாம் அல்ல, அதைத்தான் பவுல் சொல்றார். மறைக்கப்பட்ட தேவ ஞானத்தை நான் பேசுகிறேன். பௌதிகமாக சிலுவையில் அறிந்த கிறிஸ்து எல்லாருக்கும் தெரியுமே. அந்த மரண உயிர்த்தெழுதலில் மறைந்திருக்கிற தேவ ஞானம் என்ன? நான் அறையப்பட்டேன். இந்த அக்கினியின் ஊடே போக முடியாத மனுஷ சரீரம் சிலுவையில் அறையப்பட்டது. இப்போ இந்த அக்கினியின் ஊடே கடந்து போகக்கூடிய ஆவிக்குரிய சரீரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்து ஆவியாக இருக்கிற கர்த்தர், என் மேய்ப்பர், என் மணவாளன் எனக்குள்ளே இருக்கிறார். இதைத்தான் ஆண்டவர் நம்ப சொல்கிறார். இது ஆவிக்குரிய சிந்தை, இது மறைக்கப்பட்ட தேவஞானம். ஜன்ம சுபாவம் உள்ள மனுஷன் இவைகளை ஏற்றுக்கொள்ளான். அது அவனுக்கு நிச்சயமாக பைத்தியமாகத்தான் இருக்கும். அது எப்படிங்க? கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறாரு, அவரோட நான் சிலுவையில் அறையப்பட்டேன். அது இல்லைன்னா இல்லை, ஆண்டவர் சொல்கிறத நம்பணும், அவ்வளோதான்.
நம்புகிறதற்கு எனக்கு ஏதுவாக அது இருக்காது. சத்தியம், மறைக்கப்பட்ட தேவ ஞானம் நான் நம்புகிறதற்கு ஏதுவாக இருக்காது. ஆனால் அக்கினியினுடைய போய் காட்டு. இன்னைக்கு கிறிஸ்தவ மத ரீதியாக சம்பிரதாய சடங்காச்சாரங்களில் மேன்மை பாராட்டுகிறவர்கள் உபத்திரவத்தின் வழியாக போய் காட்டுங்க, பார்த்துடலாம். அப்படி போக முடியும்னா அதை சொல்லுங்க, அந்த காஸ்பலை ஏற்றுக்கொள்வோம். வேறு சுவிசேஷம் இல்லையே. நம்மை மறுரூபப்படுத்தாத எந்த ஒரு சுவிசேஷமே கிடையாது. மனுஷனை நீக்கிவிட்டு கிறிஸ்து நமக்குள்ளே வந்து ஆவிக்குரிய ஜீவன்களாக மறுபடி ஜனிப்பிக்கப்பட்டு இருக்கிறோமே, இந்த சுவிசேஷத்தை விட வேறொரு சுவிசேஷம் கிடையவே கிடையாது. வேற எந்த சடங்காச்சார சம்பிரதாயங்களும் நமக்கு உபயோகம் இல்லை. அதன் விளைவு அக்கினியின் ஊடே போகும் பொழுது தெரியும். ஆண்டவர் நமக்கு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்க. கிறிஸ்துவை எல்லாரும், மனுஷர்கள் எல்லாரும் நம்புவாங்க. அதில் குற்றம் இல்லை, பிழை இல்லை. ஆனால் ஒரு சிலர் மட்டும்தான் கிறிஸ்துவை ஆயுதமாக தரித்து கொள்வாங்க. நான் இல்லை. என் பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணம் நான் செத்து போனேன், சிலுவையில் அறையப்பட்டேன். இப்போ நான் ஜெயங்கொள்ளுகிறதுக்கு காரணம் கிறிஸ்து என்னில் இருக்கிறார், நான் இல்லை. இந்த விசுவாசத்தில் கடந்து போகும்பொழுது தான் இந்த அக்கினியை நாம் ஜெயிக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதுதான் அவர் நமக்கு ஒரு உதாரணமாக அவர் சொல்கிறார். 1 பேதுரு 2வது அதிகாரம், 1 பேதுரு புஸ்தகம் 2வது அதிகாரம். இதற்காக 21வது வசனம், நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிசுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை, ஆனால் வையப்பட்டார். பாவம் செய்யாத ஒரு உத்தமனை எதுக்கு வையணும்? அது நடக்கும். இதுதான் புதுமையான ஒரு அக்கினி. நான் பாவம் செய்யலையே, நான் எதுக்கு வையப்படணும்? எனக்கு எதுக்கு மனுஷரால் இவ்வளோ பெரிய உபத்திரவங்கள், போராட்டங்கள் எதுக்காக எனக்காக வரணும்? என்னில் அக்கிரமம் ஒன்றும் இல்லையே, நான் பாவம் செய்யலையே. இந்த வாழ்க்கைக்கு அவர் ஒரு முன்மாதிரி என்று ஆண்டவர் சொல்றார். பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அந்த தீர்ப்பு செய்கிறது யாரு? மனுஷன் இல்லை, தேவன். இந்த அக்கினி தேவனுடைய நியாயத்தை வெளியே கொண்டு வரும். நியாயமாய் தீர்ப்பு செய்கிறார் அப்படின்னா என்னுடைய நீதி, என்னுடைய நியாயம் புரட்டப்பட்டு இருக்கிறது. ஒரு அநியாயம் எனக்கு நடக்குது, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அநியாயம் நடக்குது. இதை ஒரு புதுமையான அக்கினி என்று பார்க்காதீங்க. உயிர்ப்பிக்கப்பட்ட உங்களுக்கு இப்படிப்பட்ட சம்பவங்கள், சூழ்நிலைகள் வரும் பொழுது அதை புதிதாக பார்க்காதீங்க. அதற்கு ஒரு மாதிரி கிறிஸ்து. பாருங்க எப்படி ஒரு அபாண்டமான பழியை தூக்கி போடுறாங்க. இன்னைக்கு உலகத்தில் எல்லாரும் போடுறாங்க. வயசான கிழடுகள் தூக்கி போடுறாங்க அப்படிங்கிறது மட்டுமல்ல, பெரிய பெரிய கல்விமான்கள், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் அடுத்தவங்க மேலே அபாண்டமான பழியை தூக்கி போடுவாங்க. படிக்கிற கல்லூரியில், பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகள் மேலே கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்களே அபாண்டமான பழியை தூக்கி போடுறாங்க. பிள்ளைகள் பாவம். இவங்கெல்லாம் கல்லூரியில் பெரிய அதிகாரிகள், பள்ளிக்கூடங்களில் பெரிய பெரிய ஆசிரியர்கள். ஆனால் குற்றமில்லாத பிள்ளைகள் மேலே பழியை தூக்கி போடுறாங்க, குற்றப்படுத்துறாங்க. அக்கினி வரும். நான் எப்படி போகிறேன்? என்னுடைய பலத்தில் நான் போகிறேன்னா போனால் அழிந்து போவேன். பட்டயத்தை எடுக்கிறேன்னா அழிந்து போவேன். நான் தான் மரித்தேனே, பாவத்துக்கு நான் செத்து போனேனே, மனுஷத்துவத்துக்கு நான் செத்து போனேனே, இப்போ தெய்வத்துவத்துக்கு நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்து என்னில் இருக்கிறார். கிறிஸ்துவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் ஜீவனாக எனக்குள்ளே வரணும், விசுவாசமாக வரணும். அதுக்கு வேறொரு விளக்கம் நான் சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது.
கிறிஸ்து மரித்தார் உயிர்த்தெழுந்தார் என்கிற விளக்கம் அது பௌதிகம். அதில் மறைந்திருக்கிற தேவ ஞானம் நமக்கு கண் பார்வையாக, இருதய பிரகாசமாக ஆவியானவரே அதை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். அதனால நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, அக்கினி வழியாக நாங்கள் போகிறோம். இதெல்லாம் நடக்கும், அநியாயம் நடக்கும். இதுதான் ஆண்டவர் சொல்றார். இந்த அநியாயத்தை ஒரு புதுமை என்று நீ பார்க்காதே. உலகத்தான் பார்ப்பான். என் வாழ்க்கையில் அநியாயம் நடந்துட்டு, அநியாயம் என்ன அநியாயம் பண்ணிட போகிறான்? யார் உனக்கு அநியாயம் பண்ண போகிறான்? ஒரு அற்ப மனுஷன். நீ யார்? உனக்குள்ளே இருக்கிறது தெய்வத்துவம், அவனுக்குள்ளே இருக்கிறது மனுஷத்துவம். மனுஷத்துவம் உள்ள அற்ப தெள்ளுப்பூச்சி ஒரு ராட்சசன் போல தேவனை தரித்து, கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிற உன்னை கெடுக்க முடியுமா? எப்படி கெடுக்க முடியும்? ஆனால் அந்த மார்க்கத்தின் வழி அவன் எல்லாத்தையும் உருவாக்கி வச்சிருக்கிறான். ஆண்டவர் கொண்டு வர்றார். நீ ஒரே நம்பிக்கையில் போ. பழைய மனுஷனை களைந்து விட்டு மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட கிறிஸ்துவை தரித்துக்கொள். இதெல்லாம் கேட்கறதுக்கு சரிதாங்க. ஆனால் அந்த சூழ்நிலைகள்லாம் வரும்பொழுது நான் இல்லை, கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்று நான் நம்ப முடியுமா, ஜெயிக்க முடியுமா அப்படின்னா, சுவிசேஷத்தின் மேலே சந்தேகம் இருந்ததுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. இருமனது உள்ளவன் ஒன்றுக்கும் உதவ மாட்டான். அவன் ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் பண்ணுறவன். தேவனிடத்துலேருந்து எனக்கு வார்த்தையும் வேணும், ஆனால் அந்த பௌதிகத்துக்கு நான் பௌதிக முறையில் தான் நான் ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். இளைப்பாறுதல் நமக்கு இருக்காது. ஒரு எஜமானுக்கு தான் ஊழியம் செய்ய முடியும். அவன் பட்டயத்தை எடுக்கிறவனாக தான் இருப்பான். அவன் புலம்பிக் கொண்டு தான் இருப்பான். உன் வாழ்க்கையில் அநியாயம் நடக்கும், ஆனால் அதை பற்றி நீ கவலைப்படாதேன்னு சொல்கிறார். அது தேவனுடைய நியாயம், நீதி. இந்த அநியாயத்தின் மார்க்கத்தில் நீ கடந்து போக வேண்டும் என்று சொல்றார். நீ காட்டு, இந்த அநியாயத்தின் மார்க்கத்துக்குள்ள தெய்வத்துவத்தை தரித்து கொண்டு நீ போ. வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு அநியாயம் நடக்குதில்ல, நீ நல்லவன் தானே, பரிசுத்தம் தானே, உன் சரீரத்தில் எதுக்கு இந்த பலவீனம், உன் குடும்பத்தில் எதுக்கு இந்த போராட்டம், நீ படிக்கிற இடத்துல எதுக்கு இந்த பிரச்சனைகள், நீ வேலை செய்கிற இடத்துல எதுக்கு இந்த கஷ்டங்கள்? அப்போ அநியாயம் நடக்கும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இது அநியாயம் இல்லை, இந்த அநியாயத்தின் மார்க்கத்தில் நீ கடந்து போகும். உனக்கு ஒரு கேடும் கிடையாது. கேடு வர்ற மாதிரி இருக்கும், பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கும், தலைக்கு மேலே வெள்ளம் போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார்? இதுக்கு பாரு, கிறிஸ்துவை மாதிரியாக பாரு. அவருடைய பிராணனை எடுக்க முடியுதா? முடியாது. அவர் மேலே கை வைக்க முடியுமா? முடியாது. இப்போ கிறிஸ்துவோடு மரித்து அந்த உபாதைகள் எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டார். அவரோடு கூட நான் அடிக்கப்பட்டேன், அவரோடு கூட உயிர்த்தெழுந்தேன். இப்போ அந்த விசுவாசத்தில் கிறிஸ்துவின் பாடுகளில் நான் பங்கடைந்திருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனுஷத்துவம் செத்து போச்சு. இப்போ தெய்வத்துவத்தில் ஒரு உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறேன். மனுஷத்துவத்துக்கு நான் செத்து போனதான் அவருடைய பாடுகளில் நான் பங்கடைகிறது. எதற்கு என்றால் தெய்வத்துவத்தில் உயிர்ப்பிக்கப்படுகிறதற்கு. இதற்கு அவர் ஒரு மாதிரியாக அவர் இருக்கிறார். அநியாயம் நடக்குதா? நடக்காமல் எங்கே இருக்கும்? உலகத்தானுக்கு அநியாயம் நடக்குமே. உலகத்தில் அநியாயம் நடக்கும், உலகத்தானுக்குள் அநியாயம் நடக்கும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த அநியாயம் நடக்கும். இந்த அநியாயத்தை நீ எப்படி எடுத்துக்கொள்ள போற? உலகத்தை ஜெயிக்கிறதுங்கிறது பிரச்சனை நீங்கி போகிறது அல்ல, அல்லது உலக ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஜெயிக்கிறதும் அல்ல. நீரே எனக்கு பலம், நீரே எனக்கு நம்பிக்கை, நான் அல்ல, நீரே எனக்குள் இருக்கிற. பவுல் அப்படி விசுவாசிக்கிறார். நான் தான் சிலுவையில் பழைய மனுஷன் செத்து போனானே, இப்போ கிறிஸ்து தானே உள்ளே இருக்கீங்க. இந்த விசுவாசத்தை கொண்டு தான் அவர் கையில் விரியன் பாம்பு கவ்வி கொண்டு இருக்கும்போது அவர் இளைப்பாறுதலோடு இருந்தார்.